ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவோட மாஃபியா ஃபோஃப் பார்க்கலாம். தேவங்க அவனோட இடத்துல உட்காந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். காட்ஸ்லாம் தேவங்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஜிமினும் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டு இருந்தோம். காட்ஸ் தேவங்கிட்ட வந்து இன்றைக்கி வைன் மேம் 3 தடவை வெளியே வந்திருக்காங்க. ஒரு தடவை தெரஸ்க்கு வந்தாங்க, ஒரு தடவை அவங்க அம்மா பின்னாடியே வந்தாங்க. இன்னொரு தடவை எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, பட் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எந்திரிச்சு போயிட்டாங்க. மார்னிங்லேருந்து 3 ஹவர்ஸில் மொத்தமே 3 டைம்ஸ் தான் வெளியே வந்தாங்க. ஓ, அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தேன். தியான், என்ன பண்ணிகிட்ருக்க? வாஜமன், நான் வரது இருக்கட்டும். என்னடா பண்ணிகிட்ருக்க? ஒயின் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறதுக்கு 4 காட்ஸா? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? ஏய், அவளை பார்க்குறதுக்காகலாம் இல்லை, அவன் நமக்கு எதிராக எதுவும் மூவ் பண்ணுறாளான்னு பார்க்குறதுக்காக. ஓ அப்படி. இதெல்லாம் வேறு யார்ட்டையா சொல்டா. இதுக்கு தான் மார்னிங் சீக்கிரமே இருந்துச்சியா? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துருக்கல, அவளும் அதை அவள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பாள். அவள் சைட்லேருந்து வேறு எதுவும் மூவ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலான்னு தான், ஜஸ்ட் பார்க்கலான்னு தான் அனுப்புனேன். புரியுது. அதுக்கு தான் ஒயனிக்கிற இந்த ஃபோட்டோ விடுங்கலாமா? நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. நான் அவளை மிஸ் பண்ணுறனோ அவள் ஞாபகமாக இருக்கேனோ நான் காசை அனுப்பலை. ஜஸ்ட் அவளுக்கு அடிபட்டிருக்கு, அவள் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். உன்னால் போய் பார்க்க முடியல, அதனால ஃபோட்டோ எவிடன்ஸ் கேட்டிருக்க, அப்படி தானே? தெரியுது. அதான் இந்த ஹேண்ட்ஸம் மூஞ்சில் எல்லாமே தெரியுதே. ஜிமன் அப்படிலாம் ஒன்றும் தேங் ஜிமன்லாம் திரும்பி பார்த்தாங்க. ஏய் வா வைன், நீ ஓகேவா? ஓகேதா ஜிமன். காட்ஸ் ஓகே சார். தேவன் என்னையை ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தோம். தேவன் பேசுடா. அது தேவன் சின்ன தேவன் என்னை பார்த்துட்டே இருந்தோம். தேவன் நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் தேவன். நான் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். தேவனோட கண்ணு அப்படியே அவனோட செஸ்ட்க்கு வந்துச்சு. அவனோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு அது அது இப்போ ஓகே தேவன், எனக்கு பெயின் எதுவும் இல்லை, நான் ஓகே தான். தேவன் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்தா? அதான் தேவன், நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். கிளம்புறியா? தேவன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். அது தேவன். என்ன பிளான்? ஆளுங்களாம் வெளியே இருக்காங்களா? நீ உள்ளே போய் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் வர சொன்னியா? தேவன் என்ன பேசியிருக்கா? சும்மா இரு ஜிமன், நீ ஏன் இவ்வளோ நம்புறேன்னு எனக்கு தெரியல. ஏய், நானும் போன்னு சொன்னேன், போ. அக்கே நீங்கள் வந்து என்ன ட்ராமா பண்ணலான்னு இருக்கா? கிளம்பு. ஓ, உன் ஆள்லாம் உள்ளே வரணுமா? ஓகே, சிக்னல் கொடு. 2 பேரும் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லு. வரட்டும், என்ன பண்ணுறானுங்க நானும் பார்க்குறேன். தேவம் யாரும் வரல தேவம், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஓ, ஒன்று மட்டும் அனுப்பி ஒன்று மட்டும் அனுப்புறது உங்கள் அப்பனுக்கு புதுசாக என்ன? இது என்ன எங்களை வெளியே வர வைக்கணுன்ற பிளானா? தேவம் ஏன் நீ இப்படி பேசுகிற? அது தேவம், என் ஃபோன் கூட நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். என்ன ட்ராக் பண்ணிலாம் யாரும் வர மாட்டாங்க. நான் பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே கேபை கட் பண்ணிட்டேன். அங்கேருந்து நான் நடந்து தான் வந்தேன். என்ன யாரும் ஃபாலோ பண்ணல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். நான் பார்க்க தான் தேவம் வந்தேன். எனக்கு உங்ககிட்ட பேசணும். நான் வந்ததை யாருக்குமே தெரியாது தேவம், நிஜமாவே யாருக்குமே தெரியாது தேவம். எனக்கு உங்ககிட்ட பேசணும் தேவம். ஆனால் எனக்கு உங்ககிட்ட எதுவுமே பேச வேணாம். கிளம்புறியா? தேவம் ப்ளீஸ். என் தேவன் கிட்ட நடந்து வந்தா அங்கே நில்லு. சும்மா என் பக்கத்தில் வந்துட்டு இருந்தா அவ்வளோதான். உனக்கு போன்னு சொல்லிட்டேன், கிளம்பு. தேவம் ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தேவம், ப்ளீஸ் தேவம். ஜிமன் இவ்வளோ போ சொல்லு. ஏய் தேவம், என்ன போ சொல்லு ஜிமன், எனக்கு இவ்வளோ பார்க்க வேணாம், போ சொல்லு. ஜிமன் ப்ளீஸ், நீங்களாவது சொல்லுங்க. வந்து எனக்கு வந்து பேசணும். எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கா? நான் என்ன பண்ணேன்? நான் அப்போ சொல்லாதது தப்பு தான் ஜிமன், சாரி. ப்ளீஸ் ஜிமன், என்கிட்ட பேச சொல்லுங்க. பாவண்டா அலரா.
உனக்கு அவளை பற்றி தெரியாதுடா. இப்படி அழுதும் நானும் இங்கே நிற்கிறேன். இதுக்கு மேலே நான் யாரையும் நம்புறதா இல்லை. அவளை இங்கேருந்து கிளம்ப சொல்லு. பாவண்டா பேசி. ஏய், உனக்கு கிளம்புன்னு சொன்னல, கிளம்பு போ, வெளியே போடி. நான் பொண்ணு போன்னு சொன்னேன். ஏய் தேவ், ஒரு 5 minutes தானே, பேசுங்களேன். இதில் என்ன இருக்கு? நீ வேணா ரூமில் போய் பேசுறியா? ஜிம்மன், எனக்கு அவகிட்ட எதுவும் பேச வேணான்னு சொன்னேன். அவளை போ சொல்லு. உன் கண்ணில் வந்துட்டு யாராவது அடைஞ்சிட்டு இருந்துச்சு. உன்னை வட்டி அதெல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தா. பார்த்தலாம் அடுத்த ட்ராமா. இப்போ இதுக்கு இங்கே நின்று அழுதுட்ருக்கானோ? என்ன நீ ரத்தம் சிந்தி நடிச்சதா நான் நம்பலன்னு அடுத்து அழுது ஆக்ட் பண்ணலான்னு வந்திருக்கியா? அது நான் ஒன்று போன்னு சொன்னேன். எனக்கு உன் மூஞ்ச பார்க்க வேணான்னு சொன்னல. சரி சரி, நான் போகிறேன். நான் போகிறேன் தேவ். தேவனுக்கு வைன் போகிறேன்னு சொன்னதுமே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. தேவங்க அதை கொஞ்சம் கூட ஃபேஸில் காட்டாம கிளம்பு. தேவ், அது வந்து இன்னும் 3 daysல எனக்கு மேரேஜ் தேவ். வாட்? என்ன வேணும் சொல்கிறேன்? மேரேஜா? தேவ் அந்த வார்த்தையை கிட்ட அப்படியே ஃப்ரீஸாகவே இருந்தோம். ஆமாம் ஜிம்மன், அது வந்து மைனை வந்து தேவங்கி பார்த்துட்டு இருந்தா. தேவையானோட ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். தேவம், அது எனக்கு இன்னும் 3 daysல மேரேஜ் தேவம். அப்பா திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் 3 daysல. உனக்கு ஜாக்சன் தெரியும்ல, நீ பார்த்துருக்கல? அவன் தான் தேவம். அவனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜாக்சனும் ஓகேன்னு சொல்லிட்டான் தேவம். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். தேவம் கன்ஃபியூஷன் வந்து என்ன பார்த்தோம். ஆமாம், நீ தான். உன்னால தான். நீ அன்னைக்கு அப்பா கிட்ட நமக்குள்ள நடந்ததெல்லாம் சொல்லிட்டல்ல. அதனால தான் அப்பா இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்தா என்னால் நிறையா அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசரமாக கல்யாணம் பேசுகிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் தேவம், எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு ஜாக்சன் வேணாம், எனக்கு தேவம் தான் வேணும்னு. ஆனால் அப்போ கேட்கல. என்ன அடிச்சிட்டாங்க. என்ன வேணும் சொல்கிறேன்? ஒன்று அடித்தாங்களா? ஆமாம் ஜிம்மன், அப்பா அடித்தாங்க. அது பரவாயில்ல. ஆனால் என்னால் ஜாக்சனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஜிம்மன் ப்ளீஸ், நீங்களாவது தேவங்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தேவனா வேணும். நான் இப்போ கூட தான் இருப்பேன். என்னால் இல்லாமலாம் இருக்க முடியாது ஜிம்மன். தேவன் கண்ணில் இருந்து டியர் ட்ராப் ஆச்சு. தேவன் அந்த டியர்ஸை வைப் பண்ணிட்டு, ஏய் கிளம்பு. தேவன் என்ன உனக்கு கிளம்புன்னு சொன்னேன், கிளம்பு. டீச்சர் என்ன பேசிகிட்டு இருக்கா? தேவன் நீ தான் வேணும்னு வந்து நின்றுட்டுருக்கா, போன்னு சொல்லிட்டுருக்கா. ஜிம்மன், எனக்கு அவள் வேணும், நீ கிளம்புன்னு சொன்னேன். ப்ளீஸ் தேவ், என்ன போன்னு சொல்லாத தேவ். என்கிட்ட பேச தேவ், என்ன கூட வச்சுக்கோ ப்ளீஸ். உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். நீ சொன்னா கேட்க மாட்டான். வா தேவன், என்னடா அம்மா பிடிச்சி அப்படியே தரன்னு வெளியே எழுத்துட்டு வந்தோம். இது என்னடா பண்ணிகிட்ருக்கா? ஜிம்மன், நான் பார்த்துக்கிறேன். ஏறு. தேவ், எங்கே போகிறோம்? ஏறு, உன்னை நான் வீட்டில் விட்டுறேன். நான் வீட்டுக்கெல்லாம் போகல. நான் வீட்டுக்கு போனால் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க தேவ். எனக்கு வீட்டுக்கு போக வேணாம் தேவ் ப்ளீஸ். எனக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் தேவ், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் இந்த ட்ராமாவும் பண்ணல தேவ். இன்னும் ஒரு தடவை நம்ப தேவ் ப்ளீஸ். வண்டியில் ஏறுன்னு சொன்னேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேன். என்ன தேவன் காரில் ஏறி வேணா அவளோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். தேவன் ப்ளீஸ் தேவன், இனிமே எனக்கு கோபமாக இருக்கியா?
தேவும் தேவும் நிச்சயமாக தான் தேவும் என்னை வீட்டுக்கு கூட்டு போனோம். அப்பா அப்பா எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க தேவும். என்னை வீட்டில் விட்டுறது தேவும். என்னை வீட்டுக்கு கூட்டு போனா அப்பா எனக்கு ஜாக்சனோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க தேவும். எனக்கு எனக்கு ஜாக்சனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் தேவும். தேவன் கண்ணில் தான் கண்டியே ட்ராப் ஆச்சு. தேவங்க அதை அப்படியே வைப் பண்ணிட்டு வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். தேவும் 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 வண்டி நிப்பாட்டு தேவும். ஏய் வாயை மூட்டு வரியா? தேவும் தேவும் நீ சொன்னல என்ன ஆனாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னல. எனக்கு எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணல தேவும். எப்பவுமே கூடவே இருப்பேன்னு சொன்னல தேவும். இப்போ இப்போ என்ன எனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னால் எனக்கு ஒன்று எடுத்து பார்க்கவே முடியாது தேவும். அப்பா அப்பா ஜாக்சனோட என்ன ஃபாரின் அனுப்பிடுவாங்க தேவும். எனக்கு 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 நீ தான் வேணும் ப்ளீஸ் தேவும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இறங்க தேவும். உன் வீடு வந்துச்சு இறங்க. நான் போக மாட்டேன். நான் கூட தான் இருப்பேன். நான் போக மாட்டேன். உனக்கு இறங்குன்னு சொன்னேன். ப்ளீஸ் உன் தேவங்கூட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ் என்ன போன்னு சொல்லாத. நான் போக மாட்டேன். நான் கூட தான் இருப்பேன். ப்ளீஸ் தேவ் ப்ளீஸ் நான் கூட வச்சுக்கோ ப்ளீஸ். தேவன் என்னோட கையவே பார்த்துட்டே இருந்தோம். விட்டு தேவ் தேவ் ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ் இப்படி பேசாத தேவ். என்னால் ஒன்று விட்டு போக முடியாது. நான் கூட தான் இருப்பேன். ப்ளீஸ் தேவ் உன்னை நினைச்சு இறங்கி போன்னு சொன்னேன். எனக்கு அப்பா பற்றி உங்ககிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு தேவ். அதனால தான் சொல்லலை. சாரி சாரி தேவ் ப்ளீஸ். நீ அப்பா கிட்ட நம்மளை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ அப்பா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. என் ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என் மேரேஜ் பற்றி பேசியிருப்பாங்க. நீ தான் நமக்குள்ளே நடந்ததெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி அப்பா உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜாக்சனும் நான் சொல்கிறத காதில் வாங்காமல் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் தேவ். எனக்கு ஜாக்சன் வேணும் தேவ். எனக்கு நீ தான் தேவ் வேணும் ப்ளீஸ் தேவ். போ தேவ் போன்னு சொன்னேன். தேவ் தேவ் என்ன டைட்டாக பிடிச்சிக்கோ தேவ். எனக்கு பயமாக இருக்கு. என்னை விட்டுறாத தேவ். தேவன் என்னோட கையில் இருந்து அவன் கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். தேவ் நீ இப்போ விட்டுட்டேன்னா நான் உன்னோட ரொம்ப தூரம் போயிடுவேன் தேவ். ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ் என்ன கூட வச்சுக்கோ ப்ளீஸ். தேவன் என்னோட கையில் இருந்து அவன் கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போ தேவ் போன்னு சொன்னேன். தேவ் ப்ளீஸ் தேவ் போன்னு சொன்னேன். சரி போகிறேன். அதுக்கு முன்னாடி உன்னோட ஹக் பண்ணிக்கவா? அது ப்ளீஸ். உன்னை சீட் பெல்ட்டை டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணோம். காயம் இருக்குல்ல? வலிக்கல. அது வலிக்கல தேவ். எனக்கு அதுக்கு மேலே மனசில் வலிக்குது தேவ். என்னை ஏன் போ சொல்கிறடா. எனக்கும் கூடவே இருக்கணும். எனக்கு நீ தான் வேணும் தேவ். என்னை போ சொல்லாத தேவ் ப்ளீஸ். எனக்கும் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு தேவ். எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. ஒன்று மட்டும் தான் பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழுத்ததான் காயமாக இருக்கலாம் தேவ் ப்ளீஸ். என்னும் கூட கூட்டிட்டு போயிடுடா ப்ளீஸ். என்னதான் அப்போ தேவங்க என்ன பேக் ஹக் பண்ணோம். நான் கூட வந்துடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ். என்னும் கூட கூட்டிட்டு போயிடுறியா? விட மாட்டேன். நான் கூட தான் இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்க தேவ்? ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ். நான் கூடவே இருக்கேன் தேவ். விட்டுடி விட்டு. காயம் பரவாயில்ல?
அது அது பரவாயில்ல தேவ். உன் அப்பா சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கணும். என்ன வேணால் பண்ணலாம். இப்போ உன் அப்பா தான் சொல்கிறோம், ஜாக்சன் தான் உனக்கு சரியான ஆள்னு. கண்டிப்பாக அது சரியாக தானே இருக்கும். வெறும் ஒரு நைட் என் கூட வந்துட்டுன்றதுக்காக நீ கில்ட்டெல்லாம் ஃபீல் பண்ண வேணும். அதை பற்றி ஜாக்சன் கிட்டே பேசிகிட்டு இருக்காத. ஆனால் இன்னும் பொண்ணுங்க ரொம்ப கிளவர். இதெல்லாம் பற்றி நீ பேச மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, நீ கிளம்பு. நிச்சயமாவே சொல்றியா? நான் போவா போன்னு சொன்னேன். எனக்கு 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 நீ தான் வேணும். உனக்கு உனக்கு நான் வேணாமா? என்ன போன்னு சொல்கிறேன். நான் உனக்கு வேணாமா தேவ்? ஏ போறியா? என்ன பண்ற? என்ன ட்ரை பண்ற? என்ன என் வீக்னஸ் எதுன்னு யோசிக்கிறியா? அகைன் உன்னை நம்பணும்னு நினைக்கிறியா? தேவ் தேவ் ப்ளீஸ் தேவ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். நீ போறியா? என்ன போறேன் தேவ். ஆனால் இன்னும் 3 daysல எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். நான் இங்கே என்ன போயிடுவேன். நீ நினைச்சாலும் என்னை பார்க்க முடியாது. நீ நினைச்சாலும் எனக்கு கிஸ் பண்ண முடியாது. சின்னதாக கூட அவனால் எனக்கு இதுக்கப்புறம் கிஸ் பண்ண கூட முடியாது. அவ்வளோதான், எல்லாமே அவ்வளோதான். நான் போகணும் அவ்வளோதானே. என்னை பார்த்ததுலேருந்து போதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் போகிறேன் தேவ், நான் போகிறேன். இன்னும் அழுது டைம் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பான். தேவ் என்னை விட்டுட்டு அவளோட இடத்துக்கு வந்தோம். தேவ் என்னடா பண்ணிகிட்ருக்கா? ஜிமன் அப்போ எனக்கு வேணாம். பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. உனக்கு அப்போ தான் வேணும். உன் மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கடா. அவளை பார்க்க காட்ஸ் அனுப்பியிருந்தா. அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலான் இருக்க? நேற்று நைட்டே தெரியும். என்ன சொல்கிறடா? ஆமாம், நேற்று எனக்கு தெரியும். கல்யாணம் நடக்கட்டும்டா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பேசிகிட்டு இருக்க? கொஞ்சமாவது யோசி. நீ தான் வேணும்னு வந்து நிற்கிறா. உனக்காக அழுறா. உன்னாலே அவள் எல்லாம் இருக்க முடியாதுடா. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அவளை கூட்டுவான். நீ கால் பண்ணு, அவளே வந்துடுவா. அவளுக்கு நீ தான் அவ்வளோ பிடிச்சிருக்குடா. தேவ் அவள் பண்ணது தப்பாக இருக்கட்டும் தேவ். அவன் கூட தான் இருக்கணும். தேவ் நான் சொன்ன கேட்க மாட்டியா? ஜிமன் விடு, கல்யாணம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நடக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு இன்னைக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கதையும்? ஜிமன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நமக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா? இல்லை. இல்லையா? சரி ஓகே. என்ன எல்லாம் ஓயிச்சிட்டமா? நான் பேசிகிட்டு இருக்கேன், காதலே வாங்க மாட்டேன். இல்லைன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கா? ஜிமன் இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? அவள் பண்ண ட்ராமா உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? நீ அவளை அவ்வளோ நம்புறியா என்ன? நீ பேசுகிறதே சரியில்லைடா. ஏன் அகின் அவளை ட்ராமா பண்ணுறான்னு சொல்கிற? அவள் அழுறாடா. அதை பார்க்கும்போது ட்ராமா மாதிரி தோணல. அவள் இதை விட நல்லா அழுவாடா. நான் பார்த்துருக்கேன். ஓ அஞ்சமன், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நீ எதுவும் பிளான் பண்ணாதா? அது நடக்கட்டும் தேவ், அது நடக்கட்டும்னு சொன்னேன். தேவ் என்னடா நீ எதுவும் பிளான் பண்ணாத ஜிமன். சரி நான் ஒன்றும் பண்ணல. அப்படி தான் டேஸஸும் போயிருக்கோம். என்னோட மேரேஜ் அன்றைக்கி மார்னிங் தேவ் ரொம்ப கூலாக ஹாலில் உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தான். தேவ் என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? இன்னைக்கு ஒயினுக்கு மேரேஜ்டா. ஓ ஆமாம்ல. என்னடா அவள் ஒயன்டா, அவளுக்காக அழுத. இப்போ நீ இவ்வளோ கூலாக உட்காந்துருக்க? ஆமாம் அவள் ஒயன் தான். அதுக்கு என்ன இப்போ? என்ன அவள் கல்யாணம் ஆக போதுன்னு நான் அழணுமா? என்ன பண்ணிகிட்ருக்க? டைம் என்ன?
ஏன் உன் வாட்சில் டைம் தெரியாதா? என்னடா ஒயின்காக இவ்வளோ டென்ஷன் ஆற? ஒயின் மேலே அவ்வளோ பாசமா என்ன? பேசாதப்போ. ஜிமின் தேவங்க ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தான். தேவங்கையும் முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். இப்போ எதுக்கடா என்ன எப்படி பார்க்குறேன்? சும்மாப்பா, உன்னை பார்க்க கூட கூடாதா? தேவங்க ரொம்ப கூலாக இருந்துருச்சு. மொபைலை பேக்கெட்டில் வச்சுட்டு அவன் கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு, ஜிமன் என் கூட வெளியே வரியா? எங்கடா? ஜஸ்ட் வெளியே, சும்மா எங்கன்னு சொன்னால் தான் வருவியா? போகலாம். கோவமாக இருந்தா? ஏய், உன் மேலே என்ன கோவம்? போகலாம். ஆனால் ஜிம்மன், நீ நான் நம்ம மட்டும்தான். இந்த ஆனா அவ அதெல்லாம் வேணாம். ம் ம் சரி போகலாமா? ம். தேங்க அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கடா போகிறோம்? சொல்லுமா, கேட்டால் சொல்லிடுவியா? ம், சொல்ல மாட்டேன். நான் கூட்டு போகிறதுக்கு பேசாம வரியா? ம், ஏதோ என்னை கிட்னாப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பண்ணுறேன். தேங்க அவன் காரை ஒயினுக்கு மேரேஜ் நடக்கிற அந்த மேரேஜ் ஹால் வாசலில் நிப்பாட்டினோம். தேவ் போமா? தேவ், ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க? உள்ள ஒயினுக்கு மேரேஜ் நடந்துட்டுருக்கு. ம் தெரியும், நம்மளை இன்வைட் பண்ணல, வா போகலாம். டீ என்னடா பண்ணிகிட்ருக்க? கல்யாணத்தை நிறுத்துறதா இருந்தால் சொல்லு, நம்ம உள்ளே போகலாம். இல்லைனா இதெல்லாம் வேணாம். டீ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? கூல், போமா? ஜெயம் என்ன ஜெயம்? பாடா. ஜெயம் ரொம்ப கூலாக இறங்கி அந்த மேரேஜ் ஹால்குள்ளே வந்தோம். ஜிமின் டென்ஷனாகவே ஜெயம் பக்கத்தில் வந்துட்டு இருந்தோம். டீ ஃபஸ்ட் ரோல் உட்காந்துருவோமா? அப்போ தான் மேரேஜ் நல்லா தெரியும். ஜெயம் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ம் சரியில்லைல்ல? டீ போகலாமா? எனக்கு இரிட்டேட் ஆகுது. என்ன ஜிமின், இரு போகலாம். தேவங்க ஜிமின் ஹால்குள்ளே வந்ததும் அந்த ஹாலே அப்படி சைலண்ட் ஆச்சு. ம் என்னடா சத்தமே இல்லை? நம்மனா அவ்வளோ பயமா? அப்போ என்னோடய அப்பா கிட்டே வந்து, ஏய் நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? ஹலோ சார், ஹாய், எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு பொண்ணு கல்யாணம்? என் பொண்ணுக்கு எப்போ வேணா கல்யாணம் வைப்பேன், அதை பற்றி உனக்கு என்ன? ஓ, ஆனால் அவள் சொன்னா நீங்கள் தான் எனக்கு பயந்து அவசரமாக வைக்கிறீங்கன்னு. ம் ஆமாம்ல, அவள் ஸ்டடீஸ் இருக்கும்போது திடீர்னு கல்யாணம்னா ஓகே. நீங்கள் எனக்கு பயந்து தான் அவசரமாக கல்யாணம் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி தானே? ஒயின் செம்ம கன்ஃபியூஸாக தேவையே பார்த்துட்டு இருந்தான். தேவங்க உள்ளே வந்ததுலேருந்து ஒயினே பார்க்காம தேவ என்னோட அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தான். டேய் பொண்ணுக்கு பயந்தலாம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா சார்? ஓகே ஓகே. எங்கள் ஜாக்சன் தான் மாப்பிள்ளையா? ஏஜியும் என் பொண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன சார், எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த உட்காந்துருக்காளே அவன் மனசில் நான் தான் இருக்கேன், அது மட்டும் உங்களுக்கு தெரியலையே. தேவம் என்ன கல்யாணத்தில் பிரச்சனை பண்ண வந்தியா? சேச்சா அப்பெல்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தேன். தேவம் டேய் தேவம் என்ன சொல்லிகிட்ருக்க? டேய் என்ன பேசுகிறான்? ஸோ உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு கூட தெரில. உங்கள் பெர்மிஷன் வேணும்ல, உங்கள் கண்ணு முன்னாடி தானே எங்கள் கல்யாணம் நடக்கணும். அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். டீ தேவ் நிஜமாக தான் சொல்கிறியா? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? தேவ் ம் ஆமாம், நீ ரொம்ப ஆசைப்படுறல அதான். ஏய் ஓவரா பண்ணாதரா எனக்காக, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு. ஏய் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? போலீஸை கூப்பிட்டு உங்கள் எல்லாரையும் வெளியே அனுப்புவேன், பார்க்குறியா? சார் என்ன நீங்கள் போலீஸ் தானே, உங்களுக்கு தெரியாதா? பொண்ணு ஓகே சொன்னான், அவள் யாரை ஓகே சொல்கிறாளோ அந்த பையனோட தான் அவள் கல்யாணம் நடக்கும். ஏன்னா அவள் மேஜர். இதெல்லாம் குட்டி ஸ்டேஷனில் உட்காந்துருக்க போலீஸ்க்கே தெரியும், அவங்களுக்கு தெரியாதா? தெரியும், மூஞ்சி பாரு. வைன் திட்டம் சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது அது நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு நீ தான் வேணும், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வைன் தேவன் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தா. பார்த்தீங்களா
நான் ஜஸ்ட் கேட்டேன். உங்கள் பொண்ணு ஓடி வந்துட்டாங்கிட்ட. அவ்வளோதான். நான் அன்றைக்கே சொன்னேனே, நான் ஜஸ்ட் கண்ணை கட்டினா போதுன்னு. பார்த்தீங்கல்ல ஈவன் என்ன பண்ணிகிட்ருக்கா? அப்பா 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 நான் தேவதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் கிட்ட சொன்னேன்லப்பா, எனக்கு தேவதான் வேணும். அப்போ ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. ஹே ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? அந்த சீன்க்கெலாம் இங்கே நேரம் இல்லை. ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்குல்ல. சரி ஓகே ஜிமன், அந்த தாலி எடுத்துகிட்டு வரியா? இருடா. இந்தா ஜிமன், கட்டவா? கட்டுடா. ஓய், உனக்கு ஓகேவா? தாலி கட்டவா? கட்டு தேவம். ஓகே தேவங்க என் கழுத்தில் தாலி கட்டணும். ஓகே தேவம் என் தேவங்க டைட்டாக ஹக் பண்ணோம். தேவன் என்ன மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? என்ன பெருசாக ஸ்கெட்ச் போட்டு என்ன பிடிக்கணும்னு நினச்சல? பார்த்தியா, உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். என்ன பண்ண? அதான் பண்ண முடிஞ்சா? டீ ஒன்றும் சார், எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒன்றும் உங்கள் பொண்ணு ஏதோ ஒரு மாஃபியா கேங்கில் இருக்க ஒரு மாஃபியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. கிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்கள் பொண்ணோட செலெக்ஷனை நினச்சி நீங்கள் பெருமை தான் பண்ணணும். ஓகே டீச்சியும் ஒன்று. என்ன பண்ண முடியும்? உங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பொறுமையாக பண்ணிட்டுருங்க. எனக்கு டைம் ஆகுது. ஓகே நாங்கள் கிளம்புவா. ஏய், உனக்கு யார்கிட்டே சொல்லிட்டு வரணுமா? அது நான் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ண வாங்கிட்டு வா. அப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா? அப்பா அப்பா நான் கூட போகிறேன். போ, அப்படியே போயிடும். அப்பா என்ன ஆசீர்வாதம் மூஞ்சில் முடிச்சிடாதா? என்ன ஆசீர்வாதம் தரமாட்டாங்களா? சரி வேணாம், பார்ப்பலாம். அவங்க ரொம்ப கூலாங்கன்னு எனக்கு கூப்பிட்டு போகணும். டீச்சியும் நீ சரியான ஆள்டா. கடைசி வரை சஸ்பென்ஸ் வச்சுட்டல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா. உனக்கு ஹாப்பி தானே? டீ நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஜிமின் தேவங்க டைட்டாக ஹேக் பண்ணிட்டு இருந்தான். இன்னொரு பிரைட் ஸ்மெயிலோட தேவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. சரி போமா. ஜிமின் கார் எடுத்தான். தேவங்க ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காந்தோம். ஏய் நீ பின்னாடி உட்காரான். ஏய் அதெல்லாம் வேணாம். ஏய் போடா. ஜிமன் தேவங்க பின்னாடி வந்துட்டு ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான். ஒயின் ஒரு பெரிய ஸ்மைலோட தேவங்கையே பார்த்துட்டே இருந்தான். தேவங்க என்ன சுத்தமாகவே கண்டுக்காம ஜிமின் கிட்டே பேசிகிட்டு இருந்தான். தேவம் தேவம் உனக்கு ஹாப்பியா? தேவம் உன்ட்டு தான் பேசுகிறான். ஹாப்பியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ஹாப்பியான்னு கேட்குறியா? அது தேவம் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா என்ன கலெக்டரான்னு பார்க்கலான்னு தான் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன். நீ ஓகே சொல்லலைன்னா உன்னை வந்து தூக்கிட்டு வரதான் என் பிளான். பட் நீ ஓகே சொல்லிட்டேன். ஓகே என்ன சொல்கிறேன்? உன் மேலே இருக்க லவ்வில் தான் வந்து உன் கல்யாணத்தை நிப்பாட்டி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினச்சியா? ஆனால் அப்போ